FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்மேனி செல்வம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். கார்மேனி செல்வம் அட என்ன மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு நம்ம அந்த திரைப்படத்தை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சமுத்திரக்கனியோடைய அந்த யதார்த்தமான இயல்பான ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோடைய நடிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு சமுத்திரக்கனி. மறுபக்கம் மிக பணம் படைத்த ஒரு பணக்காரர் எப்படி தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் பணம் பிஸ்னஸ் அப்படின்னு ஓடக்கூடிய இன்னொரு முகமாக நடிச்சிருக்கிறாரு கௌதம் வாசுதேவ் மேனன். இப்படி ரெண்டு பேருமே மிகப்பெரிய இயக்குனர்களாக இருந்ததுனால அவர்கள் அந்த கதையுடைய அழுத்தம் என்ன அப்படிங்கிறத ராம் சக்ரி அழகாக சொல்லி புரிய வச்சு நடிக்க வச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு ராம் சக்ரியோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்துடைய அந்த அழகு அப்படிங்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துடைய அவுட்கம் வந்திருக்கு. சரி, கார்மேனி செல்வம் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கௌதம் மேனன் அபிநயா ரொம்ப ஒரு அழகான தம்பதி, ஒரு பணக்கார தம்பதி, ஒரு கார் டிரைவராக அவர் வீட்டில் வேலை செய்கிறாங்க. இப்படி அவங்க கார் டிரைவராக சேர்ந்த அவர் அவங்க ஃபேமிலியோட ரொம்பவே அட்டாச் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போயிடுறாரு. ஒரு கட்டத்தில் கௌதம் மேனன் வெளிநாடுக்கு செல்ல வேணும் அப்படின்னு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. சமுத்திரக்கனி அவர்கள்ட்ட கார் சாவியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவர் ஃப்ளைட் ஏறினதுக்கு பிறகு சமுத்திரக்கனி வீட்டில் ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடக்குது. அவருடைய குழந்தைக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுருது. அவர் உடனே பணத்திற்காக தன்னுடைய முதலாளியை அழைக்கிறாரு. பட் அவர் ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகி போகிறதுனால அவரை ரீச் பண்ண முடியல. ஸோ அந்த மொமெண்ட்டில் அவர் நிறைய கடன் வாங்க முற்படுறாரு. ஆனால் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமில் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அவருடைய குடும்பத்தில் பயங்கரமான அழுத்தங்கள் மனைவி மூலமாகவும் குழந்தைக்கு இப்படி ஆனது, இப்படி பல பிரச்சனைகளில் சுழண்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த காரை ஒரு மாதம் நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணி ஓட்டி நம்ம பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிடலாம் முதலாளி வரத்துக்குள்ள, முதலாளி வந்தோடனே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதன் பிறகு அவர் நம்பர் பிளேட்டையும் மாற்றி கார் ஓட்ட துவங்குறாரு. முழு நேர கார் டிரைவராக துவங்குறாரு. ஊபர் மாதிரியான ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறாரு. ஸோ அப்படி சேர்ந்தது பிறகு தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி இருந்த சமுத்திரக்கனி ரொம்ப நேர்மையான, தன்மையான, ரொம்ப ஒரு பண்பான, பணத்தின் மீது அதீத நாட்டம் இல்லாத ஒரு மனிதராக அறியப்பட்ட சமுத்திரக்கனி ஒரு வைட் சொசைட்டி கூட மிங்கிளாகும் போது அவர் நிறைய மனிதர்களிடம் பேசுவதை பழகுவதை பார்த்து அவருடைய மனது எந்த அளவுக்கு கரெக்டாகி அவர் எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறார் அப்படிங்கிறத அந்த செகண்ட் ஹாஃபில் காட்டுறாங்க. ஸோ அப்படி அவர் கார் சவாரி வர நிறைய மனிதர்களோட அவர் உரையாடுறாரு. அப்போது தப்பு செய்வதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த காலத்தில் நேர்மையாக இருந்து என்னத்தை சம்பாதிக்க போகிறோம், கெட்டவனாக இருக்கிறது தான் நல்லது, கடன் வாங்குவது தான் நல்லது, இப்படி பல கெட்ட தீங்கான விஷயங்களை அவர் மனதில் புகுத்துறாங்க. அவருடைய காலத்தின் சூழலாலும் சூழ்ச்சியாலும் அவரும் அதில் விழுந்துடுறாரு. நல்லா இருந்த சமுத்திரக்கனி சீரழிஞ்சு போகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. ஸோ இப்படி அவர் சந்தித்த மனிதர்களில் நிறைய பேர் பார்த்திருந்தாலும் கூட அதில் ஒருத்தருடைய உதவியை நாடி அவர் வெளிநாட்டில் டிரைவர் வேலைக்கு போகிறாரு. வெளிநாடுகளில் பிழைப்பிற்காக வரக்கூடிய நம்ம மனைவி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி அந்த பணத்தை சம்பாதித்து நாம் என்னத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ராம் சக்ரி அவருடைய இயக்கத்தின் மூலம் சொல்ல முற்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய தகுதி என்ன, தங்களுடைய ஆழம் என்ன, தங்களுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தணும். தேவையில்லாத கவர்ச்சியான விஷயங்களை நம்ம நாடி போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கெட்டு சீரழிந்து விடும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தின் மூலம் சொல்ல முற்படுறாங்க. எது எப்படியோங்க, இந்த திரைப்படத்தை பார்த்தது பிறகு வெளிநாட்டில் உள்ள அனைவரும் இதை ரொம்பவே ஒரு கனத்த இதயத்தோடு தான் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு கார்மேனி செல்வம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.